கைஸ் படையப்பா மூவி இப்ப ரிலீஸ் ஆக போது நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம். பட் அந்த மூவி ரிலீஸ் ஆன டைம்ல என்ன ஆச்சுன்னு யாருக்கு தெரியுமா? படையப்பா மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே ரஜினி சாருக்கு எந்த மூவியுமே ரிலீஸ் ஆகலையா. 1997ல அருணாச்சலம் மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. பட் அது என்னதான் ஹிட்டா இருந்தாலும் ஃபேன்ஸ் அந்த அளவுக்கு திருப்தி படுத்தலையா. ஏன்னா அதுல வந்து கல்ட் டைலாக் எதுவும் இருக்காது, மாசான டைலாக். அதுவும் இல்லாம வில்லனும் அந்த அளவுக்கு பெருசா இருக்க மாட்டாங்க. சோ அந்த அளவுக்கு பெருசா ரஜினி எதிர்பார்த்த அளவுக்கு ரஜினி ஃபேன்ஸ்க்கு அந்த படம் அமையல. அதுல இருந்து 2 வருஷம் கேப் ஆயிருக்கு படையப்பா மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு. அந்த 2 வருஷத்துல வந்து ரஜினி அவ்வளவுதான் முடிஞ்சிட்டாரு, இதுக்கப்புறம் வந்து அவருக்கு மார்க்கெட் கிடையாது அப்படி இப்படி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் படையப்பா மூவி ரிலீஸ் ஆகுது. அந்த மூவி தான் ரஜினி சாரோட பவர் பேக் கம்பேக்கா இருந்திருக்கு. என்னன்னா அப்போ வரைக்குமே எந்த மூவியுமே 50 கோடி கலெக்ட் பண்ண கிடையாதான். பட் படையப்பா 50 கோடி ருபீஸ் கலெக்ட் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப நாள் நான் ஸ்டாப்பா 100% ஆக்குபென்சியோட ஓடுன மூவினா அந்த மூவி தான். நாங்க தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர் நிறைய கண்ட்ரில இந்த மூவி ரிலீஸ் ஆகி அங்கேயும் ஹிட் ஆயிருக்கு. இதெல்லாம் விட முக்கியமா அதுக்கு முன்னாடி வரைக்குமே வில்லன்னாலே ஜென்ஸ் தான் அப்படின்னு இந்த ட்ரெண்ட் செட்டரை மாத்தினதே இந்த படம் தான். நீலாமரின்ற இந்த ஒரு கேரக்டர்னால ரஜினி சார் அதுக்கு முன்னாடி என்னதான் டைலாக் நிறைய பேசியிருந்தாலும் இந்த ஒரு டைலாக் வந்து செம வைரல் ஆச்சு அந்த படம் அந்த டைம்ல. என் வழி தனி வழி மறக்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாரும் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ டேக் பண்ணுங்க. ஏன் நீங்களே ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேன், அந்த ஹாப்பி பர்த்டே தலைவான்னு சொல்லி அந்த கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்க மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்க எம்வி. டாடா, பை பை. ஹாப்பி பர்த்டே தலைவா.